ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலை பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸ் அது மேலே வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்புக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் அச்சு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு மெத்தட்ல எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஆயில் ஹீட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தட்டை ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.